படித்ததில் வலித்தது. குழந்தை இல்லாத தாயின் ஏக்கம். மாதத்தின் 3 நாட்களின் போது ஒரு சில நாட்கள் தள்ளி போனாலும் நீதான் வந்திருக்கிறாயோ என சந்தோஷத்தில் பொங்குகிறேன். பாவாடை நாடாவை கூட வலிக்குமோ என்று தளர்வாய் கட்டி வழுக்கி விழாதபடி அவ்வப்போது பிடித்துக் கொள்கிறேன். காட்டன் புடவைகளை தவிர எதையும் கட்டுவதில்லை. வெப்பத்தில் நீ கலைந்து விடுவாயோ அப்படி என்று பயந்து. களவி என்பதே மனதையும் உடலையும் ஒருமிக்க செய்யும் ஒரு விதமான தியானம் போன்ற மெய்மறந்த உணர்வு. அந்த உணர்வின் சுகத்திற்கு கூட அடிமையாகாமல் நீ உருவாகி இருப்பாயோ இந்த நேரம் என்றுதான் எனக்குள் நானே எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். என் வயிற்று தொப்புள் என் தாயை நினைவுபடுத்துகின்றது. அதே நேரத்தில் நான் தாயாகாமல் இருப்பதையும் நினைவுபடுத்துகின்றது. உணவால் மட்டுமே இந்த வயிறு நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. என் செல்லமே, உன்னை நிரப்ப வேண்டும், வா அப்படி என்று என் மனம் ஒவ்வொரு நாளும் துடித்து நிற்கின்றது. அம்மா என்று யார் அழைத்தாலும் உன் ஞாபகம்தான் வருகின்றது. 40 நெருங்க நெருங்க நாடி நரம்பெல்லாம் படபடத்து நிற்கின்றது. உன்னை சுமக்க முடியாத என்னை ஏன் சுமந்தா என்று என் தாய் மீது கோபமும் வந்து செல்கின்றது. என் வலியை என் தாய்க்கு நான் தரவில்லை என்று சந்தோஷப்படுகின்றேன். என் பிள்ளைதானே நீயும் நீ இல்லாத வலியை உன் தாய்க்கு தந்து விடாதே. இதயத்தை இயங்கச் செய்யும் கடைசி கொஞ்ச ரத்தம் இருக்குமென்றாலும் அதில் கூட கருமுட்டை உருவகிக்கத்தான் உனக்காக காத்திருப்பேன். என் செல்வமே, நீ எங்கே இருக்கின்றாய்? வந்துவிடு, இப்படிக்கு உன் அம்மா.